50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பேரலை இந்திரகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? 2026 களம் எப்படி இருக்கும்? 2026 களம் வந்து ரொம்ப பிளவுபட்ட ஒரு களமா. விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம். இப்ப வெளியே இருக்கிறாரு, அடுத்து உள்ள போறாரு இல்லையான்னு தெரியல. குறைந்தபட்சம் உள்ள போறாரா உள்ள இருக்காரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சீமானை பொறுத்தவரையில தினமும் அதிரடியா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தே பார்த்து பழகிருச்சு. ரொம்ப நாளா அமைதியா இருக்கிறாரு, வாயவே திறக்கல. ஏன் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா, அவர் எல்லா பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. வழக்கம் போல நான் கேண்டிடேட் போட்டு காசு வாங்குறதா அல்லது கூட்டணிக்கு வந்து காசு வாங்குறதான்ற குழப்பத்தில் அவர் இருக்கிறாரு. இல்ல அவர் யாரை எதிர்க்கிறாருங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. திமுக எதிர்ப்பும் பெருசா ரீசெண்டா பேசல. ஆமா, அவர் டீல் பண்ணுங்களங்க. கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர் மத்தியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர் நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அங்க கடத்தப்படுறாங்க, திமுக பக்கம் போய் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வரிசையா எத்தனை மாவட்டம் கூண்டோட கலைக்கப்பட்டு திமுகவில் போய் சேர்ந்தது. அப்ப அதை பத்தி எதிர்த்து பேச அங்க போயிட்டே இருக்கிறாங்கன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கு. அது போக எலெக்ஷன்ல வந்து எப்படி லோக்கல் லெவல்ல டீலிங் பண்றதுன்றதான் அவருடைய பிரதான தொழிலாவே வச்சிருந்தாரு. அதுக்கும் ஆபத்து வந்துடும் போல தெரியுது. அப்ப அவர் என்னதான் பேசுவாரு? அமைதியா இருக்கிறாரு. நயினார் பக்கம் ஏதாவது அவர் தான் சொன்னாரு, மாமா நயினார், மாமாவும் மருமகனும் பேசி நல்ல முடிவா எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பெரியார் எதிர்ப்புன்னு ஒரு பெரிய இது போயிட்டு இருந்துச்சு. அப்படியே கட் பண்ணிட்டார்ல. கட் பண்ணி இப்ப அடுத்து என்ன பண்றாங்க? ஏன் கட் பண்ணிட்டாரு? ஏன்னா அடுத்து விஜய் வந்துட்டாரு. பெரியாரை ஆதரித்து பேசுவதற்காக சீமான் ஒரு கட்டத்தில் உருவாக்கப்பட்டார். அவரை வைத்து எதிர்த்தும் பார்த்தார்கள். எதிர்த்து பார்த்ததும் வேலைக்காகவில்லை. சரி, இப்ப விஜயை விட்டு வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை நீர்த்து போக வைப்பதற்கான வேலையை விஜய் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன பேசுறாரு? இன்னைக்கு வந்து பேசுறாரு, நீட்டு மட்டும்தான் பிரச்சனையா, படிக்கிறதுக்கு எவ்வளவு படிப்பு இருக்கு. இது பாஜக காரன் பேசுறது சார். இது நீங்க பேசுறதுக்கு இல்ல, பாஜக காரன் பேசுறது. அது நீங்க ஏன் பேசுறீங்க? இத நீங்க என்ன சொல்லணும்? நீட்டுக்கு எதிராக வாங்க, பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கல்ல, மாணவர்கள் வந்திருக்கிறாங்கல்ல, அப்படியே கூட்டிட்டு ரோட்ல இறங்க வரமாட்டேன்னு சொல்ல போறாங்களா அந்த பிள்ளைங்க? ஒரு நடிகர், இவ்வளவு பிரபலமான ஒரு நடிகர் ரோட்ல இறங்கி உங்க கட்சியை சேர்ந்த மகளிர் அணி நிர்வாகிகளே 50 பேரா கூட்டமா நோட்டீஸ் கொடுக்க போறாங்க கைது நடவடிக்கைன்னு சொல்லிட்டு பேசுறீங்கல்ல, நீங்க இறங்கி நடங்க. எதுக்கு நிர்வாகிகளை அரெஸ்ட் ஆக விட்டுக்கிட்டே இருக்கீங்க, கேஸ் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இறங்கி நடங்க. 4 பேர் வரமாட்டானா? நீட்டுக்கு எதிராக நேரம் டெல்லிக்கு போங்க, டெல்லியில போய் மோடியை சந்திச்சு பேசுங்க, ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துங்க. ஏன் நடத்த மாட்டீங்க? திமுக மட்டும்தான் நீட்டுக்கு பிரச்சனை போராட்டம் நடத்தணுமா? சட்ட போராட்டமோ அல்லது சட்டமன்ற போராட்டமோ திமுக மட்டும்தான் நடத்தணுமா? நீங்க நடத்தக்கூடாதா? ஏன் நடத்த மாட்டீங்க? அக்கறையா சொன்னாரா இல்ல இதுவும் அந்த இதுதான் சொல்றீங்க? அக்கறையெல்லாம் இல்ல, இது மக்களை பழக்கப்படுத்துவது. அதை விடுங்க சார். நம்மளுக்கு 1000 படிப்பு இருக்கு சார். இன்ஜினியரிங் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு மத்தியில நீட்டுன்ற ஆஸ்பிரேஷனே இல்லாம, நீட்டுன்றத விட மெடிசின்ற ஆஸ்பிரேஷனே இருக்கக்கூடாது பிள்ளைங்கள்ட்ட. இதுதான் பாஜக விரும்புவது. தமிழ்நாடு மருத்துவத்துறையில முன்னேறியதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் மார்க் எடுப்பேன் எடுக்க மாட்டேன்றது 2ஆம் பட்சம். ஆனா எனக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். என்ன? நான் டாக்டர் ஆகணுன்ற ஆஸ்பிரேஷன் இருக்கும், நான் கலெக்டர் ஆகணுன்ற ஆஸ்பிரேஷன் இருக்கும். அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய 100 பேர்ல 2 பேர் கிளிக் பண்ணிட்டான்னு வைங்களேன், அவன் ஒரு நல்ல மருத்துவரா மாறுவான். 1000 பேருக்கு நல்ல மருத்துவத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். கைராசி டாக்டர்னு ஒருத்தர் சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? அவர் என்ன கையில வந்து எதுவும் மருந்து தடவி வச்சிருக்கிறாரா? வசிய மருந்து வச்சிருக்கிறாரா? அவரு அந்த சமூகத்தை தெரிந்து வந்தவர். அவரும் நம்மள மாதிரியே ஒரு சிலம்போர்ட்ல இருந்து வந்திருப்பார். அவரும் நம்மள மாதிரியே ஒரு சேரியில இருந்து வந்திருப்பார். அவரும் நம்மள மாதிரியே வந்து மழை வெஞ்சா தண்ணி நாத்தம் அடிக்கிற ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பார். அவருக்கு தெரியும் இந்த காலத்துல என்ன நோய் பரவும், இதுக்கு என்ன மாத்திரை போடணும்ன்றது அவருக்கு தெரியும். அதனால அவர் கொடுக்குறாரு, உடனே சரியாகுது. நம்ம அவருக்கு கைராசி மருத்துவர்னு பேர் வைக்கிறோம். அப்ப இனி கைராசி மருத்துவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏன் இருக்க மாட்டார்கள்? உங்கள் வீட்டு பிள்ளைகள் யாருமே உங்களுக்கு மருத்துவம் பார்க்க இருக்க மாட்டார்கள் என்றால் கைராசியும் இருக்காது, மருத்துவமும் இருக்காது. அப்போ இதைத்தான் பாஜக விரும்புகிறது, ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவை சேர்ந்தவர்கள் மட்டும் வர வேண்டும் என்று. இன்னைக்கும் நீங்க வந்து பல்வேறு தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்வே எடுங்க. யார் வந்து சிபிஎஸ்சியில படிக்கிறா, யார் மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறான்னு. மெட்ரிகுலேஷன்லையும் நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, சிபிஎஸ்சிலையும் படிக்கிறாங்க. ஆனா 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அது குடும்பத்தினுடைய பொருளாதார சூழல். நீங்க வந்து சாதாரண வீட்டு பிள்ளைங்க யாரும் சிபிஎஸ்சிக்கு போய் சேர்றது கிடையாது. கேந்திரிய வித்யாலயில நம்மளுக்கு அட்மிஷனே கிடைக்காது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து அவ்வளவு சிரமம் இருக்குன்றதுனால அவங்க போறது இல்லை. பெரும்பாலும் தமிழ்நாட்டு வழியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அதிகம். அப்ப அவங்க தானே அதிகமா மருத்துவத்துறைக்கு போகணும். ஆனா அப்படி ரிவர்ஸ்ல நடக்குது. தமிழ்நாட்டு பாடப்பிரிவில் படித்த மாணவர்களை விட சிபிஎஸ்சியில் படித்தவர்கள் அதிகமாக தேர்வாகிறார்கள். எப்ப? நீட்டுக்கு பிறகு.
நீட்டுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ மாணவர்கள் 1% பேர் தான் தேர்வாகி கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டு மருத்துவ இடங்கள்ல. அவங்களுக்கு வேறு இடங்கள் இருக்கு. என்ன இருக்கு? அகில இந்திய கோட்டான்னு ஒன்று இருக்கு. அதுல அவங்க செலக்ட் ஆகலாம். ஜிப்மர் இருக்கு, எய்ம்ஸ் இருக்குது, ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருந்தது முன்னாடி. அப்படி பல வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தது. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரி. சிபிஎஸ்இ பிள்ளைங்க காசு இருக்கிறதுனால தான் அங்கே போனீங்க. உங்கள்கிட்ட நல்ல காசு இருக்கு, மற்ற மாநிலங்களில் போய் படிங்க. அப்படிதானே படிச்சுட்டு இருந்தீங்க. அப்போ இப்போ தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ரைட்டு. ரெண்டாவது என்ன பண்ணுவோம்? நல்ல வேலைக்கு போகணும்னு நினைப்போம். ஒரு ரயில்வே ஆஃபீஸர் ஆகணும், ஒரு லோக்கோ பைலட் ஆயிடலாம் அப்படின்ற ஆசை. சென்னையில் இருக்கக்கூடிய பணியிடத்துக்கு சென்னையை சேர்ந்தவர்கள் சென்னையில் ரயில்வே எக்ஸாம் எழுத முடியாது, தெலுங்கானாவுக்கு போய் எழுதணும். அப்போ அவன் ஆஸ்பிரேஷனே கைவிட்டுருவான். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எக்ஸாமு 8 வருஷம் கழிச்சு ரிசல்ட் போடுறான் சார். அந்த பரீட்சைக்கு படிக்கணும்னு அவனுக்காக தோணுமா? ஆஸ்பிரேஷன் இல்லாமல் போயிடும் அவனுக்கு. ஆஸ்பிரேஷன் இல்லாத ஒரு கம்யூனிட்டி அழிவைத்தான் சந்தித்திருக்கிறது. இப்போ விஜய் பேசுவது அப்படி லைன்ல இருக்கு. அவர் மக்களை ஊக்குவிக்கணும். நீட்டுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன், அதை தாண்டி போராடுவோம், வாங்க கஷ்டப்படுவோம், ஆனா நம்ம பிள்ளைங்க படிக்கணும், அதை விட்டுறக்கூடாது அப்படில சொல்லணும். மாறாக நீட்டு மட்டும்தான் பிரச்சனையா? உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்கு நண்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை இருக்குல்ல. ஜனநாயகன் படம் தான் தேவையா? நடிச்சு முடிச்சுட்டு பொறுமையா தானே அரசியலுக்கு வரீங்க. எவ்ரி ஒன் ஹேவ் தேர் ப்ரையாரிட்டி. அதே போல மக்களுக்கும் ப்ரையாரிட்டி இருக்கு. மருத்துவம் படிக்கணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்றவங்க மருத்துவம் படிப்பாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்யுது. நான் முதல் திட்டத்தில் உதவி செய்கிறாங்க. நீட்டுக்கே பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு கட்டமைப்பு உதவுகிறது. ஜேஇ பயிற்சியில் நான் 2014 ஸ்கூல் முடித்தேன். அப்போல்லாம் ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்கிறதே பலருக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, இன்ஜினியரிங்னா கவுன்சிலிங்கில் போகிறது தானே. ஐஐடி அதெல்லாம் சிபிஎஸ்சியில் படித்தவங்க தான் போவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் சிபிஎஸ்சியில் போய் படிக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட் ஒரு பக்கம் ஆஸ்பிரேஷனை வளர்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒரு பக்கம் ஆஸ்பிரேஷனை கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மாணவர்கள் தான் தெளிவாக இருக்கணும். இதில் இவர் விருது கொடுக்குறாரு அப்படின்றதுக்காக இவர் வேடிக்கை பார்க்க போகிறோம் அப்படின்றத தாண்டி நடிகர்கிட்ட என்ன கற்றுக்கிட முடியுமோ நடிகர்கிட்ட நடிப்பை மட்டும்தான் கற்றுக்க முடியும். நல்ல கருத்துக்கள் வேணுமா, நல்ல தலைவர்களை பின்பற்றுன்றதை அந்த மாணவர்கள் புரிந்துவிட வேண்டியது. விரைவில் அதை புரிந்து கொள்வார்கள். விஜய் ஓட்ட பிரிப்பாருன்னு ஓடிட்டே இருக்கு. சிறுபான்மையினர் வாக்கு குறிவைத்து இறக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அதுக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டார். அதுக்கு அவர் சரியான ஆள் அல்ல. அதுக்கு கிரவுண்ட்ல வேலை பார்க்கணும். வேலை பார்க்கறதுக்கு அவர்கிட்ட கேடர்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. நேற்று வெளியேறினாங்க வைஷ்ணவி. அவங்க வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. பெண்களை பத்தி பேசுறியே, எனக்கு எதிராக எவ்வளவு பெரிய தாக்குதலை உன்னுடைய ட்ரால் ஆர்மி நடத்திக்கிட்டு இருக்குது, அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல அல்லது அதை கட்டுப்படுத்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் தாவேகா தரப்புல பதில் இல்லை. அப்போ இவ்வளவுதான். அவங்க ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் ரொம்ப ஹிப்போக்ரிட்டிக்காக போய் கொண்டிருக்கிறது அந்த கட்சி. அதனால சிறுபான்மையினர் மத்தியில் செல்வாக்கை பெறுவதற்கு தேவையான பணிவு அந்த கட்சியிடம் இல்லை. இப்போ டிபேட்ஸ் எல்லாமே செட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு தேவையான ஆட்களை வச்சுக்கிறாங்க. முக்கியமான சில கட்சிகள்லேருந்து ஒரு எதிர்கருத்து வரும்போது அவங்கள தடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குற்றச்சாட்டு போயிட்டு. டிபேட்டை கட்டுப்படுத்தணும்னா எதிர்த்தரப்பு கருத்துக்களை கேட்காமலே விட்டுறலாம்ல. ஒன்றும் இல்லை சார். இப்போ ரிப்பப்ளிக் டிவியில் டிபேட் நடத்துகிறாங்க, பார்த்துருப்பீங்க. 5 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரே ஒரு காங்கிரஸ்காரனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு 4 பேர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டணின்னு வச்சுக்கிட்டு அவரை வம்புழுக்கிறத மட்டுமே டிபேட்டை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி நடத்திட்டு போயிருக்கலாமே. இன்னொன்று, இதை சொல்றாங்க இல்லையா, அந்த சொல்றவங்களுக்கே உண்மை தெரியும். உண்மையிலேயே கட்டுப்படுத்தப்படுதா இல்லையா? ஒருத்தர் வாட்சை காட்டுறாரு அப்படின்றதுக்காக அதாவது ஒரு யூடியூப் ஆங்கரு வாட்சை காட்டுறாருன்றதுக்காக அந்த டிபேட்டே அவர் மாத்திக்கிடுவாரு அப்படின்னு ஏங்க இதை முதல்ல அந்த ஆங்கர் நம்புவாரா? டிபேட்ல என்ன நடந்துச்சுன்றது அவருக்கும் நல்லா தெரியும். அப்போ பொய் சொல்லணும்னு விரும்பிட்டாங்க அப்படின்னா அவங்க பொய் சொல்றது தான். மாற்று கருத்தை அவங்க பேசுறது கட் பண்ணி வருது இல்லை, அவங்க பேசுறதும் பதிவு செய்யப்படுது இல்லை. சரி, இப்போ நான் கிளம்பி போனதுனால உங்களை பேசவே விடாமல் பண்ணிட்டாங்களா? நீங்கள் பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டதில்ல, மற்றவங்க பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதில்ல. கோவை சத்தியன் இந்த டிபேட்டில் பேசினார்ல, கோவை சத்தியன் யாரு? அது மாற்று கருத்து இல்லையா? மாற்று கருத்தை சேர்ந்தவர்களை கூப்பிடாமலே விட்டா இவங்க சொல்றதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்னு யோசிக்கலாம். எல்லா மாற்று கருத்தை சேர்ந்தவர்களும் கூப்பிடத்தான் செய்யறாங்க. சில டிபேட்ல திமுக சம்பந்தப்பட்ட டிபேட்ல திமுகவே இல்லாம கூட டிபேட் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான 2 வார்த்தை சேனல்ல திமுக பத்தி டிபேட். ஆனா திமுகவே இருக்க மாட்டாங்க, 4 பத்திரிகையாளர் உட்காந்து பேசுவாங்க. அப்ப அந்த கட்சி அந்த சேனலை கட்டுப்படுத்துறது யாரு? இப்படி கேட்கறதா? அப்போ லாஜிக்கே இல்லாம எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த வாய்ப்பில் குறைபாடுகள் இருக்கலாம். பல நேரங்களில் என்னுடைய கருத்துக்கள், நான் செகண்ட் ரவுண்டு பேசாம பல டிபேட்ல இருந்திருக்கிறேன். செகண்ட் ரவுண்டே வேணாம்னு பல டிபேட்டுகள்ல இருந்து வெளியே கிளம்புற சூழ்நிலை, பர்சனல் ஒர்க்ஸ் காரணமா கிளம்புற சூழ்நிலை கூட வந்திருக்கும்.
இப்போ இதெல்லாம் வந்து அப் டு த டிபேட்டே தவிர இதை பூரா வந்து ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணி அதற்கு வந்து காரணங்கள் கற்பித்து வாய் கூசாமல் பொய் சொல்லி 5 மணிக்கு கால் பண்ணதை 11:30 மணிக்குன்னு சொல்லி எதுக்கு இவ்வளவு பொய்? தேவையில்லையே. உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க, அரசியல் ரீதியாக விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்க. கட்டுப்படுத்துது அது எப்படி? ஆன் டிபேட்டில் கட்டுப்படுத்துவானா எவனாவது ஒருத்தன்? அவ்வளோ பெரிய லூஸாக இருக்காங்க எல்லாரும், எனக்கு புரியல. அப்போது ஊடகங்களை திமுக கட்டுப்படுத்துது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவோ அல்லது வந்து உண்மைக்கு மாறான ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை, உண்மைக்கு மாறானதாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய செய்திகள் பல வந்து திமுகவுக்கு எதிரானதாக தான் இருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ ஞானசேகரன் யாரு? இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் கைது செய்யப்பட்டார். அவர் யாரு? இருந்தவர். அப்படி இல்லைன்னு திமுக சொல்லிருச்சே. ஆனால் எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவர் திமுக இருந்தாருன்னு எப்படி சொல்றாங்க? ஊடகங்களில் பார்த்து தானே சொல்றாங்க. திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா அது எதையுமே சொல்லாமலே இருந்திருக்கலாமே. திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்தி தனக்கு எதிரான செய்தியை தானே பரப்புதா? எனக்கு புரியலையே. தாவேகா நடிகர் விஜய் இருக்கிறாரு. விஜய் ஏதாவது பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு? அது வரைக்கும் ஒரே ஒரு ஏர்போர்ட் வாசல்ல நின்று 2 நிமிஷம் பேசிட்டு ஓடிட்டாரு. எல்லா சேனலும் கவர் பண்ணாங்களா இல்லையா? ஏர்போர்ட்டுக்கு போறாருன்ற செய்தியை கேட்டு மதுரையில் வந்து கூட்டமாக ஒரு குரூப் நின்றுகிட்டு இருந்தது. அன்னைக்கு பூரா ஊடகங்கள்ல அதை காட்டினாங்களா இல்லையா? திமுக 234 தொகுதியிலையும் இந்தி திணிப்பை கண்டித்து, நிதி பகிர்வில் பாரபட்சத்தை கண்டித்து, தொகுதி மறுவரையறையில் இழைக்கப்படுகின்ற அநீதியை கண்டித்து 234 தொகுதியில இளைஞரணி சார்பாக கூட்டம் நடந்திருக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் 234 தொகுதியிலையும் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா? திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்தினா இதை 24 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாமே. திமுகவில் 234 இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் தலைமையில் 234 தொகுதியிலையும் கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இது என்னைக்காவது வந்திருக்குதா? ஆனால் தாவேக்கால யாருன்னே தெரியாது. பூத் கமிட்டி பிரச்சாரத்துக்கு, பூத் கமிட்டி பயிற்சிக்கு வந்தவங்க பூத் கமிட்டினா எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு பேட்டி கொடுத்து அதுவும் மெயின் ஸ்ட்ரீம்ல ஒளிபரப்பாகுது. அப்ப யார் ஊடகங்களை கட்டுப்படுத்துறா? ஒரு நடிகர் என்பதற்காக உங்களுக்கு கிடைக்கின்ற இடம் இருக்குல்ல, அது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுகவுக்கு கூட கிடையாது இந்த மீடியால. இதுதான் உண்மை. இது பார்க்குற பார்வையாளர்களுக்கு புரியும். திமுக ஊடகங்களை கட்டுப்படுத்துது, வாட்சை காட்டி கட்டுப்படுத்துறாங்க, நெறியாளரை அப்படி கண்ட்ரோல் பண்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, சசிகலா வந்து ஓபிஎஸ் மேல பஞ்சாயத்தான உடனே அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்தார். அந்த மாதிரி சிரிப்பை வர வைக்கிறது அவங்களுடைய பேச்சு. சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு பாக்குறீங்க. டெய்லி ஒரு வீடியோ போடுறாரு, 1 hour இருக்கு. அந்த வீடியோல நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காரு. தொடர்ந்து அது போயிட்டே தான் இருக்கு. அதுவும் வியூஸும் பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதுக்கு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் தான் வியூஸ் போகுது. வியூஸ் போகாத ஒரு சேனல் அப்படின்னு ஒன்று இருக்கா? இப்போ எஸ்டாப்ளிஷ்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லையா? என்ன குற்றச்சாட்டு? ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொன்னா பதில் சொல்லலாம். தொடர்ந்து சொல்றாரு அப்படின்னா அவரை பத்தி ஊழல் ஆரம்பிச்சு, யார் இந்த தம்பியில ஆரம்பிச்சு ரத்தீஷ் வரிசையா அந்த பேர்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இப்ப இது எல்லாமே யார் முன்வைத்த பிரச்சாரம்? நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும். எடப்பாடி அவர்கள். எடப்பாடி மட்டுமா? பாஜகவும் எடப்பாடியும் சேர்ந்து முன்வைத்த பிரச்சாரம். அதற்கான ஒரு பிரச்சாரகராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுல வேற என்ன கருத்து சொல்ல வேண்டியது இருக்கு? கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.